அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம கிச்சனுக்கு ரொம்பவே முக்கியமான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிற கிச்சன் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். முடிஞ்ச வரை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது பக்கத்தோட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஏலான் கிச்சன். ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாமா? இந்த மாதிரி வலையெல்லாம் நம்ம வீட்டில் வந்து அதிகமாக கிடக்கும். இப்போ உள்ள சூப்பர் மார்க்கெட்லலாம் இந்த மாதிரி வலை பேக் தான் கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம நிறையா டைம் தூக்கி போட்டிருக்கோம். ஸோ இனிமேல் தூக்கி போடாமல் இது யூஸ்ஃபுல்லாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கார்னரில் வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. ஏற்கனவே ஒரு கார்னரில் அதுவே முடிச்சு போட்டு தான் இருக்கும். இன்னொரு கார்னரில் முடிச்சு போட்டுட்டு நான் கட் பண்ணியிருக்க மாதிரி ஒரே ஒரு பக்கத்தில் கொஞ்சமாக கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபோன் சார்ஜருக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சார்ஜரில் வந்து இந்த மேலே ஒரு முடிச்சு இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம நல்லா டைட்டாக சார்ஜரோடு வச்சு நம்ம ப்ளக்கில் சொருவிடணும். சொருவிட்டு நம்ம எப்பயும் போல் சார்ஜர் போட்டுட்டு அந்த ஃபோனையும் சார்ஜரையும் வந்து மீதி இந்த நம்ம கட் பண்ணோம்ல அதுக்குள்ளே வச்சு நம்ம விட்டுடலாம். விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அப்படியே இருக்கும். நம்ம வந்து ஃபோன் வந்து சார்ஜருக்கு மேலேயோ இல்லை வேறு எங்கேயோ வைக்கணும்னு தேவையில்லை. ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஸோ இனிமேல் இந்த மாதிரி விலை வாங்கினீங்கன்னா தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கனாலும் அந்த சார்ஜர் வந்து தொடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நூல்கண்டு. நம்ம பூ கட்டிக்கிருக்கையில் நூல்கண்டு வந்து யார் பிள்ளைங்கள்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க காலெல்லாம் சிக்கிரும். ஸோ நூல்கண்டு ரொம்பவே சிக்கு பிடிச்சிரும். ஸோ இனிமேல் நூல்கண்டு சிக்கு பிடிக்காமல் எப்படி நம்ம வந்து பூ கட்டுறது அப்படின்னா, இந்த மாதிரி கொட்டாங்குச்சி நம்ம வீட்டில் வேஸ்ட்டான கொட்டாங்குச்சியெல்லாம் இருக்கும். இந்த கொட்டாங்குச்சியில் வந்து மேலே 3 கண் இருக்கும் இல்லையா, இந்த 3 கண்ணில் ஏதாச்சும் ஒரு ஹோல் போட்டுட்டு, ஒரு கண்ணில் ஹோல் போட்டுட்டு நம்ம அந்த நூலை வந்து அந்த ஹோல்குள்ளே விட்டுட்டு நம்ம அந்த நூலை வந்து அதுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்து நம்ம பாட்டு கட்டிகிட்டே இருந்தோம்னா எந்த ஒரு சிக்குமே பிடிக்காது. பிள்ளைங்களும் எடுத்து விளையாடுறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் கொட்டாங்குச்சி தேங்காய் தேவிட்டு வேஸ்ட்டாக வச்சுருந்தீங்க இல்லை குப்பையில் போடுறீங்க அப்படின்னா ஒரு கொட்டாங்குச்சியை பூ கட்டுறதுக்குன்னே எடுத்து வச்சுருங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இப்போலாம் கோடை மழை பெஞ்சிட்ருக்கு. நம்மளுக்கு வந்து தீப்பெட்டி யூஸ் பண்ணுறவங்கலாம் வந்து திடீர்னு பதத்து போயிடும். நம்மளுக்கு பற்ற வைக்கவே வராது. ஸோ இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னா, நம்ம வீட்டில் கொஞ்சமாக அரிசி இருக்கும் இல்லையா, பச்சரிசி ஏதோ ஒரு அரிசி இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம தீப்பெட்டிக்குள்ளே போட்டு வச்சிட்டோம்னா பதக்காது. நம்மளுக்கு அப்படியே இருக்கும் தீப்பெட்டி. கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு மழை நேரம் வரப்போகையில் நம்ம முன்கூட்டியே இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து மழைனால ஏற்படுற இந்த பதத்து போகிறது, லைட்டெல்லாம் எரியாமல் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ப்ரீகாஷனாக இருந்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக வந்து மாஸ்க். நம்ம தூக்கி போடக்கூடிய மாஸ்க்கை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போது வந்து நான் 2 மாஸ்க் எடுத்திருக்கேன். இந்த மாஸ்கில் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா தனித்தனி துணியாக வந்து நம்மளுக்கு கையில் கிடைக்கும். இதை வந்து ஒரு துணியில் மட்டும் கொஞ்சமாக வந்து கத்திரிக்கோலை வச்சு ஒரு சைடில் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இன்னொரு மாஸ்கில் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு ஒரு லேயரை வந்து அப்படியே நான் பிரித்து எடுத்துக்கிறேன். இது எதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, நம்மளுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வராங்க, நம்ம வீடு வந்து நல்லா நறுமணமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரிக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், இன்னொரு மாஸ்கில் வந்து நான் ஒரு லேயர் ஃபுல்லாகவே பிரித்து எடுத்துக்கிறேன். இந்த லேயரில் வந்து நம்மளுக்கு என்ன எசன்ஸ் பிடிச்சிருக்கோ, நம்ம வந்து கம்ஃபோர்ட்டோ இல்லை ஷாம்போ இல்லை நம்ம அடிக்கக்கூடிய பர்ஃப்யூம்ஸு அத்தர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதில் வந்து இந்த ஒரு லேயர் ஃபுல்லாக தடவி வச்சுட்டு நம்ம அந்த மாஸ்கில் வந்து கொஞ்சமாக கேப் விட்டு நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் எந்த ரூமில் வந்து நம்மளுக்கு அந்த வாசனையாக இருக்கணுமோ அந்த ரூமில் வந்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து அது ஃப்ரெஷ்னஸ் நல்லா கொடுக்கும். நல்லா ஸ்மெல் இருக்கும். இப்போ நான் வந்து கம்ஃபர்ட் மாதிரி ஸ்மெல் கொடுக்குற அந்த எசன்ஸ் தான் நான் ஊற்றிக்கிறேன். ஸோ அந்த லிக்விட் ஊற்றிட்டு நான் ஃபுல்லாகவே வந்து கிச்சனில் தான் வச்சுக்க போகிறேன். இதை வந்து நல்லாவே ரப் பண்ணிடுங்க. நல்லா அந்த ஹோல் லேயர் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டு நம்ம அந்த மாஸ்க்குள்ளே வச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு ஆணிலையோ இல்லை வேறு ஏதாச்சும் இடத்துலையோ நம்ம வச்சுட்டோம்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்ம வந்து வேறு எந்த இதுவுமே நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். திடீர்னு உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல வந்து நான் சின்ன சின்ன ஹோலாக போட்டுக்கிட்டேன். அப்போ தான் அதோட ஸ்மெல் இன்னுமே வந்து நல்லா வரும். அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து பழைய தலவாணி உரை இருக்குது, பில்லோ கவர்ஸ் இருக்குது அப்படின்னா இதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பழைய தலவாணி உரையில் வந்து நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து யூரின் மேட் யூஸ் பண்ணியிருப்போம். எல்லா வீட்லேயுமே இந்த யூரின் மேட் இருக்கும். இதை வந்து ஒரு இடத்துல மடித்து வச்சுருப்போம். அதை வந்து இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம தலைவாணி உரை இருக்கு இல்லையா, அந்த தலைவாணி உரைக்குள்ளே வந்து இந்த மாதிரி விட்டுட்டு நல்லா சுருக்கமே இல்லாமல் தலைவாணி உரை மாதிரியே நல்லா நீட்டாக வந்து உள்ளே வச்சு இது பண்ணிவிட்டு அந்த கார்னர் இருக்கும் இல்லையா, அந்த நம்ம ஓப்பனாக இருக்க கார்னரை வந்து இந்த மாதிரி நான் மடிக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு 2 ஊக்கு எடுத்துகிட்டு இந்த கார்னரில் ஒரு ஊக்கும் அந்த கார்னரில் ஒரு ஊக்கும் போட்டு நம்ம வந்து அந்த மேட்டோடையே ஊக்கு போட்டுக்கணும். ஸோ போட்டுட்டு நான் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக நீங்கள் கடைசியில் கெஸ் பண்ணுவீங்க என்னதுன்னு. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம பழைய லோயர்லலாம் இந்த மாதிரி கயிறு இருக்கும் இல்லையா, அந்த கயிறு வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். இந்த கயிறை வந்து இந்த ஃபோல்டு வழியாக விட்டு அந்த ஃபோல்டு வழியாக எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டுட்டு பாத்திரங்கள் வேலை சமைக்கையில் வந்து நம்ம வந்து ஒரு ஏப்ரானாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வந்து தண்ணி மேலே படவே படாது. ஏன்னா நம்ம வந்து உள்ள யூரின் ஷீட் வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது ஒரு நாள் ஆணியில் வந்து கோர்த்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து கழுத்துக்கிட்ட மட்டும் சுருக்கமாக வரும், மீதி எல்லா இடத்துலையுமே ஃப்ளாட்டாக வரும். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு இதை ரிவ்யூ கொடுங்க. இதில் எல்லா பொருளையுமே நம்ம வந்து யூஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம சாரீ, நம்ம இப்போ எங்கேயாச்சும் போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், வெளியில் கிளம்பணும் அப்படின்னா லக்கேஜில் இந்த சாரியை மடித்து ப்ளவுஸை வந்து உள்ளே வச்சு இந்த மாதிரி தான் கொண்டு போவோம். ஸோ இது மாதிரி கொண்டு போகாமல் நம்ம இன்னொரு ட்ரிக் இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணலான்னா, சாரியை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு ப்ளவுஸ் அது கீழே வந்து நம்ம வச்சுட்டு நான் மடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த கையையும் உள்ளே மடக்கி வச்சு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நல்லா மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த கார்னரை வந்து இன்னொரு கார்னரோட உள்ளே வச்சு நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா 2 கார்னருமே ஜாயிண்ட் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சாரீ அவ்வளோ சீக்கிரத்தில் கிளையாது. ப்ளவுஸுமே அதோட அட்டாச்சாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். இது எப்படி போட்டாலுமே கிளையாது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நீங்கள் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ கீழே போட்டு காமிக்கிறேன். எப்படியா இருந்தாலும் கிளையவே கிளையாது. உங்களுக்கு ரொம்ப சின்ன சைஸாகவும் ஆயிரும் இந்த மாதிரி நீங்கள் மடிச்சிட்டிங்க அப்படின்னா. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து உடஞ்ச வாளி இருக்குது அப்படின்னா இதை நம்ம வந்து இடைக்கி தூக்கி போட்டுருவோம். இல்லாட்டி பழைய பொருள் அள்ளி வச்சுக்கிற பொருளாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இனிமேல் நம்ம அப்படி யூஸ் பண்ணாமல் இதை வந்து நம்ம ஒட்ட வச்சு நம்ம நார்மலாக தண்ணி தூக்குறதுக்கு இதுக்கே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்த உடஞ்ச வாளி பாருங்கள் எந்த அளவுக்கு உடஞ்சிருக்குன்னு. இதில் ஏற்கனவே ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி வீடியோ எடுக்க போனேன். ஆனால் வீடியோவை ஆன் பண்ணாமே வீடியோ எடுத்துட்டேன். அதனால் அந்த ட்ரிக் அப்படியே வச்சுட்டு இப்போ உங்களுக்கு வந்து புதுசாக வேறு ட்ரிக் சொல்லித்தர போகிறேன். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த உடஞ்ச இடத்துல வந்து ஈனோ பாக்கெட் இருக்கும் இல்லையா, ஈனோவை நல்லா வந்து பிரித்து கொட்டிட்டு ஃபெவிக்விக்கை வச்சு நம்ம ஒட்டினோம்னா அப்படியே இருக்குங்க. கொஞ்சம் கூட தண்ணி லீக்கே ஆகலை. இதுக்கு பதிலாக ஃபஸ்ட் வந்து நான் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து உப்பு தாங்க. உப்பை வச்சு நம்ம ட்ரை பண்ணாலுமே அப்படியே இருக்குது. ஸோ நான் அது வந்து எடுக்கையில் வீடியோ ஆன் பண்ணாமல் நான் வந்து எடுத்துட்டேன். அதனால வந்து நான் அந்த ட்ரிக்கை வந்து உங்களோட ஷேர் பண்ண முடியல. ஈனோவுமே நல்ல ரிசல்ட் தருது. ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து நீங்கள் ஈனோவையும் கொட்டிட்டு ஃபெவிக்விக்கையும் வச்சு ஒட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி லீக் ஆகலைங்க. அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கு. உங்கள்கிட்ட ஈனோ இல்லை அப்படின்னா நீங்கள் தூள் உப்பை வச்சு கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்குது உங்களுக்கு. இனிமேல் உடஞ்ச வாளி அப்படின்னே நீங்கள் தூக்கியே போடாதீங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றி எவ்வளோ தான் இது பண்ணாலுமே தண்ணி வடியலை. உங்களுக்கு தட்டு வச்சு கூட நான் காமிச்சிருக்கேன், அதுலேயுமே தண்ணி வடியவே இல்லை. நல்ல ரிசல்ட் தருது. இது வந்து நீங்கள் நைட்டு இப்போ ஒட்டுறீங்கன்னா ஓவர் நைட் நல்லா காய வச்சுருங்க. காய வச்சா தான் நம்மளுக்கு வந்து அந்த ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் ஒட்டின உடனே தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா தண்ணி கசிய ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா காலையில் போட்டுறீங்க அப்படின்னா ஈவினிங் வரையும் நல்லா காய வச்சுருங்க. நல்லாவே ரிசல்ட்டு தரும். இப்போ நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.